நமஸ்காரம் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் ஸ்வர அக்ஷராணி, அதாவது உயிரெழுத்துக்கள் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? எல்லாரும் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்து இப்போ பார்க்க போகிறது வெஞ்சன் அக்ஷராணி. வெஞ்சன் அக்ஷராணினா மெய்யெழுத்துக்கள். இப்போ அந்த பாடத்தை பார்க்கலாமா? இப்போ மெய்யெழுத்து பாடங்களை பார்க்கலாமா? மெய்யெழுத்துல முதல் எழுத்து கா. இந்த சமஸ்கிருதத்தில் கா 4 கா இருக்கிறது. இது ஒவ்வொன்றும் வெவ்வேறு சத்தத்தை உடையது. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது முதல் கா. க இதி கமலம். கமலம்னா தாமரை. ஆங்கிலத்தில் லோட்டஸ். எங்க சொல்லுங்க பார்ப்போம். க இதி கமலம். அடுத்தது இரண்டாவது க. இந்த க எப்படி சொல்லணும்னா அழுத்தமாக சொல்லணும். க. க இதி கர்ஜூரக. கர்ஜூரகனா பேரிச்சம்பழம். ஆங்கிலத்தில் டேட்ஸ். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். க இதி கர்ஜூரக. அடுத்த எழுத்து மூன்றாவது க. இந்த கங்கிற வார்த்தையை நீங்க எப்படி உச்சரிக்கணும்னா பேஸ் வாய்ஸ்ல உச்சரிக்கணும். க. க இதி கஜக. கஜகனா யானை. ஆங்கிலத்தில் எலஃபண்ட். இங்க சொல்லுங்க பார்ப்போம். க இதி கஜக. க இதி கஜக. அடுத்தது நான்காவது கா. இந்த நான்காவது கா எப்படி சொல்லணும்னா பேஸ் வாய்ஸில் காற்று சத்தத்தோட சேர்ந்து சொல்லணும். க. க. க இதி கட்டக. கட்டகனா குடம். ஆங்கிலத்தில் பாட். எங்க சொல்லுங்க பார்க்கலாம். க இதி கட்டக. இப்போ 4 காவும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பார்க்கக்கூடியது காக்கு அடுத்த எழுத்து ஙா. ஙா. ங்கிறது எப்படி சொல்லணும்னா அது நாசிக சப்தம். மூக்கின் துணையோடு சொல்லணும். சரியா? ஙா. ஙா இதி கங்கா. கங்காங்கிறது ரிவர். சரியா? ஞா இதி கங்கா. இப்போ கா வரிசையில் 4 கா இருக்குது. அதே மாதிரி இப்போ சா வரிசையிலையும் மொத்தம் 4 சா. இப்போ முதல் சா பார்க்கலாமா? ச இதி சக்ரக. ச இதி சக்ரக. சக்ரகனா சக்கரம், வீல். சரியா? ச இதி சக்ரக. சொல்லுங்க பார்ப்போம். ச இதி சக்ரக. அடுத்தது இரண்டாவது ச எப்படி சொல்லணும்னா அழுத்தமாக சொல்லணும். ச. ச இதி சத்ரம். ச இதி சத்ரம். சத்ரம்னா குடை, அம்பர்லா. சொல்லுங்க பார்ப்போம். ச இதி சத்ரம். அடுத்தது மூன்றாவது ச. அது எப்படி சொல்லணும்? இது பேஸ் வாய்ஸ் தான் சொல்லணும். முதல்ல கா வரிசையில் சொன்னோம் இல்லையா பேஸ் வாய்ஸ், அதே மாதிரி இங்கேயும் பேஸ் வாய்ஸில் சொல்லணும். ஜ. ஜ. ஜ இதி ஜகத். ஜ இதி ஜகத். ஜகத்னா உலகம். ஆங்கிலத்தில் வேர்ல்டு. எங்க சொல்லுங்க பார்ப்போம். ஜ இதி ஜகத். ஜகத்னா உலகம். அடுத்தது நான்காவது ச. இது எப்படி சொல்லணும்னா பேஸ் வாய்ஸோட காற்று சத்தம் சேர்ந்து
ஜ. ஜ இது ஜரஹ. ஜ இது ஜரஹ. ஜரஹனா அருவி, அதாவது நீர்வீழ்ச்சி. ஆங்கிலத்தில் வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருப்பீங்களே நீங்கள், அதுதான் வாட்டர் ஃபால்ஸ். ஜ இது ஜரஹ. எங்க சொல்லுங்க பாப்போம். ஜ இது ஜரஹ. இப்போ 4 சா பார்த்தாச்சு. அடுத்தது சாக்கு அடுத்த எழுத்து ஞா. ஞா இது பஞ்ச பாண்டவாக. ஞா இது பஞ்ச பாண்டவாக. பஞ்ச பாண்டவகனா பஞ்ச பாண்டவர்கள். பஞ்ச பாண்டவர்கள் ஐவர். பாண்டவர்கள் ஐவர். பஞ்ச பாண்டவாக. சொல்லுங்க பாப்போம். பஞ்ச பாண்டவாக. அடுத்து பார்க்கக்கூடிய எழுத்து டா. இப்போ நம்ம கா வரிசை சா வரிசையில் பார்த்தோம் இல்லையா, 4 சப்தங்கள். அதே மாதிரி இந்த டா வரிசையிலையும் 4 டா இருக்கிறது. அது ஒன்றொன்னா பார்க்கலாம். முதல் டா. முதல் டா எப்படி உச்சரிக்கணும்? டா. டா இது டமாட்டரம். டமாட்டரம்னா தக்காளி. ஆங்கிலத்தில் டொமேட்டோ. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். ட இது டமாட்டரம். அடுத்தது 2வது டா. இது எப்படி சொல்லணும்னா அழுத்தமாக சொல்லணும். ட. ட இது டக்குரக. ட இது டக்குரக. டக்குரகனா மதிப்பிற்குரிய மனிதர், அதாவது அரசர், அதிகாரிகள், அவங்களெல்லாம் நம்ம மதிப்பிற்குரிய மனிதர்னு சொல்லுவோம். ட இது டக்குரக. ஆங்கிலத்தில் நோபல் பர்சன். சொல்லுங்க பார்க்கலாம். ட இது டக்குரக. அடுத்தது 3வது டானா. இந்த 3வது டானாவை எப்படி உச்சரிக்கணும்? பேஸ் வாய்ஸில் உச்சரிக்கணும். ட. ட இது டமருஹு. ட இது டமருஹு. டமருஹுனா உடுக்கை அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் ஸ்மால் ட்ரம். நீங்கள் சிவபெருமான் கையில் பார்த்துருப்பீங்கள்ல உடுக்க, அதுதான். ட இது டமருஹு. அடுத்தது 4வது டானா. இது எப்படி உச்சரிக்கணும்னா பேஸ் வாய்ஸோட காற்று சப்தமும் சேர்ந்து உச்சரிக்கணும். ட. ட இது டக்கா. ட இது டக்கா. டக்கானா முரசு. அதாவது பண்டைய காலங்களில் மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்லணும்னா இந்த முரசு ஒளி எழுப்பி மக்களுக்கு செய்திகளை தெரிவிப்பார்கள். தமிழில் முரசு, ஆங்கிலத்தில் ட்ரம். ட இது டக்கா. சொல்லுங்க பார்க்கலாம். ட இது டக்கா. அடுத்தது இப்போ டா வரிசையில் 4 எழுத்துக்களும் பார்த்தாச்சு. இந்த டாக்கு அடுத்து வரக்கூடியது நா. நா இது கர்ணக. நா இது கர்ணக. கர்ணக அப்படின்னா கர்ணன். மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரம். இவர் ஒரு சிறந்த கொடைவள்ளல். க இது கர்ணக. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய எழுத்து தா. இந்த தாலையும் 4 வகை சப்தங்கள் இருக்கிறது. இப்போ பார்க்க போகிறது முதல் தா. த இது தந்திரி. த இது தந்திரி. தந்திரினா தமிழில் தந்தின்னு அர்த்தம். ஆங்கிலத்தில்
ஸ்ட்ரிங்கு. இது வந்து வீணையின் மேல்புறத்தில் உள்ள கம்பிகளை குறிப்பது. இந்த தந்திங்கிறது வீணையின் மேல்புறத்தில் உள்ள கம்பிகளை குறிப்பது. சொல்லுங்க பார்க்கலாம். த இதி தந்திரி. த இதி தந்திரி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய எழுத்து இரண்டாவது தா. இந்த இரண்டாவது தாவை வந்து கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும். த த இதி தலம். த இதி தலம். தலம்னா இடம்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் பிளேஸ், அதாவது கோவில் இருக்கக்கூடிய இடங்களை நம்ம புண்ணிய தலங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த படத்தில் வந்து ராமர் கோவில் இருக்குது. அயோத்தியா வந்து ராமர் பிறந்த இடம். அப்போது ராமர் பிறந்த புண்ணிய தலம். த இதி தலம். அடுத்த எழுத்து மூன்றாவது த. இந்த மூன்றாவது தாவை வந்து எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் பேஸ் வாய்ஸில் சொல்லணும். த த இதி ததி. த இதி ததி. ததினா தயிர். ஆங்கிலத்தில் கர்டு. சொல்லுங்க பார்க்கலாம். த இதி ததி. அடுத்த எழுத்து நான்காவது தா. நான்காவது தா வந்து பேஸ் வாய்ஸில் காற்று சப்தத்தோடு சேர்ந்து சொல்லணும். த த இதி தனுகு. த இதி தனுகு. தனுகுனா தமிழில் வில்லுன்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் பௌ. எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். த இதி தனுகு. த இதி தனுகு. இப்போ நம்ம 4 தாவும் பார்த்தாச்சு. தாவுக்கு அடுத்த எழுத்து நா. இந்த நா வந்து தமிழில் நன்றி, நகரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த எழுத்து. ந இதி நயனம். ந இதி நயனம். நயனம்னா கண். ஆங்கிலத்தில் ஐ. ந இதி நயனம். சொல்லுங்க பார்க்கலாம். ந இதி நயனம். அடுத்த எழுத்து பா. இந்த பாலையும் 4 சப்தங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது முதல் பா. ப இதி பதங்கஹ. ப இதி பதங்கஹ. பதங்கஹனா பட்டம். ஆங்கிலத்தில் கைட். ப இதி பதங்கஹ. சொல்லுங்க பார்க்கலாம். ப இதி பதங்கஹ. அடுத்த எழுத்து இரண்டாவது பா. இந்த இரண்டாவது பா எப்படி சொல்லணும்னா கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும். ப ப இதி பழம். ப இதி பழம். பழம்னா தமிழில் பழம்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் ஃப்ரூட். சொல்லுங்க பார்க்கலாம். ப இதி பழம். அடுத்தது மூன்றாவது பா. இந்த மூன்றாவது பா எப்படி சொல்லணும்னா பேஸ் வாய்ஸில் சொல்லணும். ப ப இதி பகஹ. ப இதி பகஹ. பகஹனா தமிழில் கொக்குன்னு அர்த்தம். ஆங்கிலத்தில் கிரேன். எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். ப இதி பகஹ. ப இதி பகஹ. அடுத்த எழுத்து நான்காவது பா. இந்த நான்காவது பா வந்து பேஸ் வாய்ஸில் காற்று சப்தமும் சேர்த்து சொல்லணும். ப ப இதி பவனம். ப இதி பவனம். பவனம்னா வீடு. ஆங்கிலத்தில் ஹவுஸ். இங்கே சொல்லுங்க பார்க்கலாம்.
ப இதி பவனம். இப்போ பா வரிசை 4 பா பார்த்தாச்சு. அடுத்து வருவது பாவுக்கு அடுத்து வர எழுத்து மா. மா இதி மயூரக. மா இதி மயூரக. மயூரகனா மயில், அதாவது நமது தேசிய பறவை மயில். ஆங்கிலத்தில் பீகாக். சொல்லுங்க பார்ப்போம். மா இதி மயூரக. அடுத்து பார்க்கக்கூடிய எழுத்து ய. ய இதி யஷ்டிஹி. ய இதி யஷ்டிஹி. யஷ்டிஹினா ஊன்றுகோல். ஆங்கிலத்தில் ஹேண்ட்ஸ்டிக். வயதானவர்கள் தாங்கள் நடப்பதற்காக இதனை பயன்படுத்துவர். ய இதி யஷ்டிஹி. அடுத்தது ரா. அடுத்த எழுத்து ர. ர இதி ரவிஹி. ர இதி ரவிஹி. ரவிஹினா சூரியன். ஆங்கிலத்தில் சன். சொல்லுங்க பார்க்கலாம். ர இதி ரவிஹி. அடுத்தது ல. ல இதி லதா. ல இதி லதா. லதானா கொடி. லதானா கொடி, அவரைக்குடி, அது மாதிரி. ல இதி லதா. லதானா கொடி. ஆங்கிலத்தில் கிளைம்பர். ஆங்கிலத்தில் கிளைம்பர். சொல்லுங்க பார்ப்போம். ல இதி லதா. அடுத்த எழுத்து வ. வ இதி வடக. வ இதி வடக. வடகனா ஆலமரம். ஆங்கிலத்தில் பேனியன் ட்ரீ. சொல்லுங்க பார்க்கலாம். வ இதி வடக. வாக்கு அடுத்த எழுத்து ல. இந்த ல அப்படிங்கிறது பள்ளம், பள்ளி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வர ல. ல இதி லகாரக. ல இதி லகாரக. இந்த எழுத்து இலக்கணத்துடன் தொடர்புடையது. ல இதி லகாரக. அடுத்த எழுத்து ஷ. ஷ இதி சிவக. ஷ இதி சிவக. சிவகனா தமிழில் சிவபெருமான். ஆங்கிலத்தில் லார்ட் சிவா. ஷ இதி சிவக. சொல்லுங்க பார்க்கலாம். ஷ இதி சிவக. அடுத்த எழுத்து ஷ. ஷ இதி ஷட். ஷ இதி ஷட். ஷட்டுனா 6. ஆங்கிலத்தில் 6. சொல்லுங்க பார்க்கலாம். ஷ இதி ஷட். அடுத்த எழுத்து ச. அதாவது சரஸ்வதின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வர ச. ச இதி சரஸ்வதி. ச இதி சரஸ்வதி. அதாவது ஆங்கிலத்தில் லார்ட் சரஸ்வதி. சொல்லுங்க பார்க்கலாம். ச இதி சரஸ்வதி. அடுத்தது மெய்யெழுத்தின் கடைசி எழுத்து ஹ. ஹ இதி ஹனுமான். ஹ இதி ஹனுமான். ஹனுமான்னா நம்ம ஆஞ்சநேயர், அனுமனை குறிப்பது. ஆஞ்சநேயர் ராமபக்தர். அனுதினமும் அனுமனை நினைத்தால் எண்ணிய காரியம் ஈடேறும் என்று பெரியோர் கூறுவர். ஹ இதி ஹனுமான். ஹ இதி ஹனுமான். குழந்தைகளா,
மெய்யெழுத்துக்கள் பாடம் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த பாடத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். இப்போது இந்த மெய்யெழுத்துக்கள் பாடத்தை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தன்யவாதக. புனர்மிலாமக.